நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. பி குளோப் ஹேட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம புதுசாக கட்டின வீடு ஒன்று பார்க்க போகிறோம். வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க, நார்த்து ஃபேஸிங்கு. வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரை இறங்கி இருக்காங்க. ட்ரைனேஜ் தண்ணி வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டியாக அதை பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட சைஸு பார்த்தீங்கன்னா 20க்கு 40, மொத்தம் 800 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தன்றாம்பட் மெயின் ரோடு, திருவண்ணாமலை. இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்து, அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி 2 லாக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நார்மலாக லாக் பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் லாக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியமான கார் வந்து பார்க் பண்ணலாங்க, அந்தளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 9. சிவில் ஒர்க்லேயே வந்து ஃபால் சீலிங்கும் கொடுத்து கார்னரில் வந்து ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஆடியே வந்து உங்களுக்கு வந்து 350 அடியில் வந்து போர்வெல்லும் போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட இபி யூனிட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபு கொடுத்துருக்காங்க, டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக. உங்கள் ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெரஸுக்கு போகிறதுக்கு ஸ்டார் கேஸ் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணி பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தன்றாம்பட் மெயின் ரோடு, திருவண்ணாமலை. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரைனைட்டில் இருந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப லாங்காக கொடுத்து, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு பக்கத்துலேயே 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லாங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறுதியான வேங்கை மரத்தை தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 லாக் வந்து சேஃப்டி லாக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கில் தாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு. லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 10.5. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட்லேயே சிவில் ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிக்கான ஸ்பேஸும் கொடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃபும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்கு தான். அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு ரெடிமேடாக வந்து நம்ம ரெடி பண்ண மாதிரி இருக்குது. வுட்டு கலரில் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா 2 ஃபேனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க, என்ட்ரன்ஸில் இருக்குது. ஒரு காம்பேக்ட் சைஸில் தாங்க இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 9. ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, லைட்டிங்க்கு ஏர் வென்டிலேஷனுக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டார்க்காக வந்து பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது செகண்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.5க்கு 9.
ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டோர் தாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பக்கம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால லைட்டிங்கு, ஏர் வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசிஸாக இருக்குது. சானிடரி வேறு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரி வேறு அந்த மாதிரி கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கொடுத்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சீட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் மாடலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் டைப்பில் இருக்குது. சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎம் சுவிட்சஸ் தாங்க. ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினோலெக்ஸ் ஒயர் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ச் டைப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9:30க்கு 9. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து கிரானைட்டில் வந்து கொடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சிங்க்கும் டேப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்காக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிட் ஃபேனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் போகிறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக கிரில் டைப்பில் வந்து கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அடியில் வந்து கேப் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிரைனைட்டில் ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணி கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்துருக்காங்க. லாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க, மேலேயும் கீழேயும். ஓப்பன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லர் வச்சு தான் வந்து இந்த வீடு வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிரைனைட்டில். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஹோம் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருவண்ணாமலை ரியல் எஸ்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.